அம்னோவிலிருந்து நீக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் இசாம் ஜலீல் பாஸ் கட்சியில் சேர்வதற்கு விண்ணப்பித்துள்ளார். மலாய் முஸ்லிம்களுக்கு ஒரு புகலிடம் என்று அவர் வர்ணித்து பாஸ் கட்சியுடன் தனது அரசியல் போராட்டத்தை தொடர முடிவு செய்துள்ளதாகவும் நேற்று தனது உறுப்பினர் விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் இஷாம் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி ஊழலற்றது என்றும் அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் உள்ள பெட்டாலிங் ஸ்ட்ரீட் சந்தையில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது மொத்தம் 5403 போலி உலகக்கோப்பை கால்பந்து ஜெர்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த தொழில்களை நடத்தும் கும்பல்களால் பணியமர்த்தப்பட்டதாக கூறப்படும் 6 வெளிநாட்டு தொழிலாளர்கள் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க அதிகாரிகளால் மாலை 6 மணிக்கு 5 கடைகளில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கைது செய்யப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த ஜெர்சிகள் உள்ளூர் வாடிக்கையாளர்களுக்கு ஒவ்வொன்றும் 50 ரிங்கிட்டிற்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஒவ்வொன்றும் 100 ரிங்கிட்டுக்கும் அதிகமான விலையிலும் விற்கப்பட்டதாக அமைச்சின் கோலாலம்பூர் பிரிவின் தலைமை அமலாக்க அதிகாரி ஷரான் அர்ஷாத் தெரிவித்துள்ளார். இதனால் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெர்சிகளின் மதிப்பு குறைந்தது 2,70,150 இருக்கும் என்று அவர் கூறினார். அமைச்சகத்தால் நேர்காணல் செய்யப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அந்த ஜெர்சிகள் போலியானவை என்பது தங்களுக்கு தெரியாது என்று கூறியதாக அவர் தெரிவித்தார். இன்று தாப்பா சிறையின் சமையல் அறையில் தீ விபத்து ஏற்பட்டது. கூரையின் சுமார் 30 விழுக்காடு சேதமடைந்த நிலையில் சில நிமிடங்களிலேயே தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. சிறை ஊழியர்கள் சிறையின் தானியங்கி ஈர ரசாயன தீயணைப்பு அமைப்பை செயல்படுத்திய பின்னர் தீ அணைக்கப்பட்டது. இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. காலை 10:37 மணிக்கு தீயணைப்பு வீரர்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் அதைத் தொடர்ந்து தாப்பா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு பிரிவின் உதவி இயக்குனர் சபா ரோட்ஜி நூர் அமாட் தெரிவித்தார். சிறையின் உணவு சேவை பிரிவு எனவும் அழைக்கப்படும் சமையல் பகுதியில் உள்ள சமையலறை உபகரணங்களில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீப்பிழம்புகள் சமையலறை கூரையின் சுமார் 30 விழுக்காடு வரை பரவியதாகவும் அவர் கூறினார். நிலையத்திலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறைக்கு காலை 10:52 மணிக்கு தீயணைப்பு வாகனம் வந்தடைந்ததாகவும் காலை 10:56 மணிக்கு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் சபா ரோட்ஜி கூறினார். ஜொகூர் ஸ்தூலாங் லாவூட்டில் உள்ள ஒரு கட்டுமான பொருட்கள் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் இன்று நகர மையத்திற்கு அருகில் அடர்த்தியான கருமையான புகை சூழ்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இருப்பினும் இது 16வது ஜொகூர் தேர்தலுக்கு எந்த இடையூறையும் ஏற்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு மையம் காலை 9:39 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் RNF மால் அருகே உள்ள சம்பவ இடத்திற்கு லார்கின் மற்றும் தெப்ரவ் தீயணைப்பு நிலையங்களில் இருந்து குழுக்களை அனுப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9:47 மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 25க்கு 30 அடி அளவிலான சேமிப்பு கிடங்கில் தீ முழுவதுமாக பரவி இருப்பதை கண்டறிந்தனர். தீயானது கட்டிடத்தின் சுமார் 85 விழுக்காடை எரித்துவிட்டது. குழுவினர் உடனடியாக 2 குழாய்களை பயன்படுத்தி தீயை அணைக்கும் முயற்சிகளை தொடங்கி தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். அந்த கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த டீசலால் அடர்த்தியான புகை ஏற்பட்டது என்று லார்கின் தீயணைப்பு நிலைய அதிகாரி ஃபட்ருல் அப்துல் ரஹ்மான் சம்பவ இடத்தில் தெரிவித்தார். தீ விபத்து சேமிப்பு கட்டிடத்திற்கு உள்ளேயே கட்டுப்படுத்தப்பட்டதால் உயிரிழப்புகளோ காயங்களோ ஏற்படவில்லை. இந்த சம்பவத்தால் அருகில் உள்ள எந்த வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறவில்லை. மேலும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது. இன்று காலை 6 மணி முதல் 6 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த தொடர் கனமழையால் அலோர் காஜாவின் 2 பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இன்று மதியம் 12:30 மணி நிலவரப்படி தமான் ரியா மஸ்ஜித் தானா மற்றும் ஜலால் பண்டார்பாரு மஸ்ஜித் தானா ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் மற்றும் வீடுகளின் எண்ணிக்கை இன்னும் கண்டறியப்பட்டு வருவதாகவும் மலாக்கா குடிமை பாதுகாப்பு படை இயக்குனர் லெப்டினன்ட் கர்னல் கமாருல் ஜியா முஸ்லிம் தெரிவித்தார். தொடர் கனமழையை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களில் நீர்மட்டம் உயர்ந்து அருகில் உள்ள தாழ்வான குடியிருப்பு பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இருப்பினும் இதுவரை எந்த நிவாரண மையங்களும் திறக்கப்படவில்லை. APM பணியாளர்கள் மற்றும் தொடர்புடைய முகமைகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் என்று அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மலாக்கா, தெங்கா மற்றும் ஜாசின் ஆகிய பகுதிகளிலும் தொடர் கனமழை பதிவாகி உள்ளது.
ஆனால் இதுவரை அந்த 2 மாவட்டங்களிலும் வெள்ளச் சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை. இன்று அதிகாலை கோலானெருஸில் உள்ள ஜலான் மங்காபாங் லெகார் சாலையில் 39 வயதான ஓட்டுநர் ஓட்டிச் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதி ஒரு மரக்கட்டையில் மோதி கவிழ்ந்ததில் அவர் உயிரிழந்தார். புரோட்டான் சாகா மற்றும் ஹோண்டா EX5 மோட்டார் சைக்கிள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்து குறித்து அதிகாலை 3:55 மணிக்கு காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். பத்து ராகித் கம்போங் மராசைச் சேர்ந்த 39 வயதான புரோட்டான் சாகா ஓட்டுநர் முகமது ஹசூஹாய் அலி பலத்த காயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டார். இந்த விபத்தில் முன்னிருக்கையில் பயணித்த 45 வயதான பயணிக்கு முகத்தில் சிறு காயங்கள் ஏற்பட்டன. அதே சமயம் பின்னிருக்கையில் பயணித்த 28 வயதானவர் காயம் இன்றி தப்பியதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் கூறினார். இச்சம்பவத்தில் 18 வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவருக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக சுல்தானா நூர் ஜகீரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையின் 246.4வது கிலோமீட்டரில் ஈபோர் சுங்கச்சாவடி வெளியேறும் பாதை அருகே இன்று அதிகாலை நடந்த பெரிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்ததுடன் குறைந்தது 20 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தினர். இந்த விபத்து இன்று அதிகாலை சுமார் 1 மணி அளவில் நடந்ததாக கொந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் அஜாரி அபு சமாத் தெரிவித்தார். இந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் தொடர்புடையதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. காயமடைந்த 20 பேர் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தின் தன்மை மற்றும் பல மோட்டார் சைக்கிள்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது காரணமாக சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஆணைய தகவலின்படி ஜொகூர் மாநில தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு எண்ணிக்கை 67.44 விழுக்காடாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கிட்டத்தட்ட 18 லட்சம் மக்கள் வாக்களித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. NST தகவலின்படி பெரும்பாலான இடங்களில் பரிசான் நேஷனல் முன்னணியில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.